வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிஜேபி கேண்டிடேட் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விசிலுக்கேற்ற சத்தம் வரும், அப்படி சத்தம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விஜயை பற்றி. அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை விஜயை பற்றி ஒரு குறைவாக மதிப்பிடுற மாதிரி இல்லையா சார்? கண்டிப்பாக அப்படி தானே இருக்கும். ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் போட்டி வரும்போது நேரடியாக சொல்ல மாட்டாங்க, மறைமுகமாக தானே கொஞ்சம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்கள் யார் அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க. அதே போல் விஜய்னாலும் யாருன்னு கேட்க மாட்டாங்க. தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரையும் குமரி அனந்தன் மூத்த தலைவர் இருந்தால் அவங்களுடைய மகள், காங்கிரஸ் பாரம்பரியம். ஆனால் இவங்க இளம் வயதுலேருந்து அந்த பிஜேபியில் இருக்கிறதுனால தொடர்ந்து அவங்க ஒரு நல்ல பிஜேபியில் முக்கியமான பொறுப்பு பார்ட்டியிலேருந்து அதற்கு பிறகு தெலுங்கானா மாநிலத்தோட ஆளுநர் வரைக்கும் போனாங்க. அதே சமயத்தில் பாண்டிச்சேரி புதுச்சேரி யூனியனோட துணைநிலை ஆளுநரும் சைமல்டேனியஸாக ஒரே டைம்லலாம் பதவி வகித்திருக்கிறவங்க. பொதுவாக அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நிலைக்கு ஒரு உச்சகட்ட பவர் அப்படின்னு ஒன்று கிடைக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி கவர்னர் அப்படின்னு கிடைச்சதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா அவங்க பார்ட்டியில் சும்மா பேருக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி லோக்கலில் சின்ன சின்ன கண்டெஸ்ட்லாம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேல்யூ அதிகம். ஏன்னா ஒரு சட்டமன்றம் விவாதம் நடக்குது, சட்டமன்றத்தில் கூட்டத்தொடர் நடக்குதுன்னா கவர்னர் தலைமையில் தான் நடக்கும். ஒரு மாநிலத்தில் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படி ஒரு சட்டமன்றம், தெலுங்கானா சட்டமன்றம், ஒரு மாநிலத்தோட சட்டமன்றமே அங்கே ஆளுநராக இருந்து அந்த சட்டமன்றத்துக்கே கூட்டத்தை நடத்தி வச்ச பொறுப்பில் இருந்தவங்க தமிழிசை சவுந்தரராஜன். அது என்ன, அது அவங்களோட அடுத்த மூவ் அப்படின்னு பார்க்கும்போது கட்சியோட கட்டளையை மறுக்க முடியலையா இல்லை என்ன அப்படின்னு தெரியல. அதனால் திரும்ப கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க போட்டி போட்டு தோற்று போயிட்டாங்க. சரி, அதோட எம்பிங்கிறதோட முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா மயிலாப்பூரில் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் பிஜேபி கேண்டிடேட்டாக போய் அவங்க நிற்கிறாங்க இந்த சட்டமன்ற தேர்தலில். இதில் என்னென்னா அவங்க ஒரு உச்சகட்டத்தை பிடிச்சதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ தூரம் கீழே இறங்கி வரணும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி கேட்க தோணும். தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாரோடையும் பழகக்கூடியவங்க. அவங்க சென்னையில் உள்ள முக்கியமான பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அவங்க பேரை சொன்னால் தெரியும், அவங்களும் பேரை சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு எல்லாரோடைய நெருக்கம் உள்ளவர்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் நானே தொலைக்காட்சி சேனலில் இருக்கிறப்போ ஒரு 7-8 தடவை அவங்கள இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க கவர்னர் ஆகுறாங்க. கவர்னர் வரைக்கும் அந்த பொறுப்பில் இருந்தவங்க ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் நின்று வாக்கெல்லாம் சேகரிச்சுட்டு வெற்றி பெறுவாங்களா தோற்பார்களாங்கிறது அது அடுத்த கட்டம். இருந்தாலும் ஒரு வேளை தோல்வியை தழுவுறாங்கன்னு வச்சு, வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி. ஒரு வேளை அவர்கள் தோல்வியை தழுவும் போது திமுக கேண்டிடேட்டை எதிர்த்து தோற்றாங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா அது இங்கே திமுகங்கிறது தமிழகத்தில் ஒரு வலிமையான இயக்கம். அடுத்தது ஒரு வேளை வெற்றி பெற்றாலும் மகிழ்ச்சி தான். ஆனால் ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட கேண்டிடேட்டை எதிர்த்து தோற்று போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சங்கடமாக இருக்கும் இல்லையா? திமுக வெற்றி பெற்றாலோ இல்லை தாவேக வெற்றி பெற்றாலோ இவங்க 2வது இடம் 3வது இடம்னு பார்க்கும்போது பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அப்போ இந்த நிலையிலேருந்து நாம் யோசிக்கும்போது அவங்களாம் மேலோட்டமாக இருந்துக்கிட்டு சில கமெண்ட்டை மட்டும் சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா ஒரு அரசியல் கூட்டங்களில் கலந்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே இறங்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ மயிலாப்பூர் தொகுதியோட பொசிஷனை பற்றி பல பேர் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே மயிலாப்பூரில் ஏற்கனவே திமுக கேண்டிடேட் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவே நிற்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணியில் தான் பிஜேபி சார்பாக தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கிறாங்க. இது இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தில் வெங்கட்ரமணன் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறார். இந்த வெங்கட்ரமணனோட இந்த எலெக்ஷன் கேம்பெயின் எல்லாரையும் கொஞ்சம் மிரட்டி வச்சுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மயிலாப்பூர் தொகுதி முழுக்க பெரும்பாலான வீடுகளுக்கு நேரடியாகவே நடந்து போய் வாக்கு கேட்டவர் அப்படிங்கிறது அவருக்கு தான் இருக்குது. அப்படிங்கிறனால அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா தேர்தல் சர்வேயில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ஒரு மாதிரி அவங்கள இரிட்டேட் பண்ணியிருக்கலாம். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம சொல்லுவாங்கள்ல கிராமத்து பழமொழி, விரலுக்கு ஏற்ற வீக்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி விசிலுக்கு ஏற்ற சத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயை அவங்க அப்ரிசியேட் பண்ணி பேசியிருக்காங்க. இப்போ சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு மறைமுகமாக கோயிலுக்கு போவாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் நேரடியாக எல்லா கோயில்களுக்குமே போகிறாரு. அது தவறு இல்லை, அந்த விஷயத்தில் நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய ஆங்கிளில் எப்படின்னா, கவர்னர் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு எம்எல்ஏ கேண்டிடேட் வரைக்கும் ரொம்ப கீழே இறங்கி வரீங்க? இது ஒரு பத்திரிகையாளராக அவரோட ஏற்கனவே இங்கே உள்ள பத்திரிகையாளர் நிறைய பேர் சந்தித்து பேசுகிறவங்க, சென்னை வாசி தானே. அதனால் அந்த ஒரு மனசுக்குள்ளே அந்த ஒரு வருத்தம் கூட அவருக்கு இருந்திருக்கலாம். ஒருவேளை தேர்தலில் தோக்குறதானா கூட திமுகவோட தோற்றோம்னா கௌரவமாக இருக்கும், தாவேக்காவோட தோக்கும்போது நமக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மன வருத்தத்தில் அவங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம். அப்படி தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சார், முன்னாள் நீதிபதி கிருபாகரன் அவர்கள் எலெக்ஷனோட வாக்குப்பதிவை பார்த்துட்டு எனக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் அதிர்ச்சியாகவும் இருக்குது மக்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இது ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடியதாக இருக்குல்ல சார்? கண்டிப்பாக யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அதாவது நிறைய நீதிபதிகள் இருப்பாங்க, நிறைய அரசு அதிகாரிகள் இருப்பாங்க, நிறைய முக்கியமான பொறுப்பில் இருந்திருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்லாம் கூட இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே மனசில் நிற்க மாட்டாங்க. சில கலெக்டர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது மக்கள் போய் தடுப்பாங்க, வேணாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்கலாம் தடுப்பாங்க. அது மாதிரி நீதித்துறையில் பல நீதிபதிகள் இருந்திருக்காங்க. நம்ம பார்த்த அந்த ரீசன்ட் பீரியடில் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வக்கீலாக இருந்த வரைக்கும் மக்கள் வழக்கறிஞர்னு பேர், அதுக்கப்புறம் நீதிபதியான பிறகு மக்கள் நீதிபதி அப்படின்னு ஒரு பேர். எப்படின்னா மக்கள் நலன் கருதக்கூடிய சில வழக்குகள் இருக்குல்ல, இந்த வழக்குகளில் துணிச்சலோடு தன்னோட ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பலவற்றை சொல்லலாம். குறிப்பாக ஹெல்மெட். நம்ம டூ வீலரில் போகிறவங்கலாம் கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதாவது விபத்துக்கள் எப்படி வேணாலும் வரலாம், விபத்தில் மண்டை மட்டும் அடிபச்சுன்னா சீக்கிரமாக இறந்துருவாங்க இல்லையா, கட்டாயமாக ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிறதுல அவர் தான் உத்தரவு போட்டார். அப்போ வழக்கறிஞர்கள் மத்தியிலேயே அதற்கு எதிர்ப்பு வரும்போது கூட பார்த்திங்கன்னா உறுதியாக நின்று அது உறுதியாக செஞ்சிட்டார். இன்னை வரைக்கும் இப்போ அது கம்பல்சரி ஆகிடுச்சு இல்லையா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பல வழக்குகள் அமர்வுலேருந்து நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணிச்சலான ஜட்ஜ்மெண்ட்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இன்னும் பல விஷயங்களில் பார்த்திங்கன்னா அவரை பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் நீதிபதியாக தான் பார்ப்பாங்க. நிறைய ஜட்ஜுகளே பாராட்டுவாங்க. இப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். பொது நிகழ்ச்சிகள் கூட ரொம்ப கலந்துக்கிறதில்ல. இப்போ பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக அந்த புதன்கிழமை ஒரு நிகழ்ச்சியில், அதாவது ஹைகோர்ட்டில் ஏதோ நிகழ்ச்சி நடந்திருக்கும் போல் இருக்குது. அப்போ எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும்ல, இந்த எலெக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் அதை சொல்கிறார், ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு. வழக்கமான தேர்தலை விட இந்த தேர்தலில் பர்சன்டேஜ் ஆஃப் போலிங், வாக்குப்பதிவு சதவிகிதம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த வாக்குப்பதிவெல்லாம் முடிஞ்ச பிறகு எங்கள் தலைவர் தான் ஜெயிக்கணும், எங்கள் தலைவர் கண்டிப்பாக ஜெயிக்கணும், எங்கள் தலைவர் ஜெயிக்கலைன்னா எங்கள் குழந்தைகளையும் நான் இது பண்ணிவிடும், நானும் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இந்த சோஷியல் மீடியாவில் சில பெண்கள் பேசுகிறதும், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன வயசு வாக்குன்னா என்னன்னே தெரியாத சில பிள்ளைகள் பேரண்ட்ஸில் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறது இருக்கு இல்லையா, இது எனக்கு ஒரு நல்ல மாதிரி போக்காக தெரியலை. நான் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சொல்லலைங்கிறது தெளிவாக சொன்னால் கூட அவர் யாருக்கு சொல்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது பொதுமக்களுக்கு அவங்க வகித்த பதவிக்கு ஏற்ற மாதிரி அவங்க சில விஷயங்களை சொல்லி தான் ஆகணும். நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா, சில தலைவர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறக்குறவர்கள்லாம் நிறைய பேர். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டியோட அப்பா ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி, அவர் இறந்தப்போ நிறைய பேர் அந்த மாநிலத்தில் இருந்தாங்க. இங்கேயே நிறைய தலைவர்கள், எம்ஜிஆர் இறந்தப்போ, அண்ணா இறந்தப்பெல்லாம் நிறைய பேர் இறந்ததெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி உள்ள ஜெனரேஷன், இப்போ உள்ள ஜெனரேஷன் நிறைய சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவீன வசதிகள், இன்றைக்கி என்ன நடக்குதோ உடனே எங்கள் உலகத்தில் எந்த மூலையில் நடந்தாலும் பார்க்கக்கூடிய ஒரு வசதிகள் இருக்குது. மக்களோட படிப்பறிவும் அதிகமாக போயிடுச்சு. இந்த சூழ்நிலையிலும் மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறது தவறான விளைவுகளை ஏற்படுத்தும். அதாவது அறிவுபூர்வமாக தான் முடிவெடுக்கணும். உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுத்தோம்னா அது எப்போதுமே தப்பாக முடியும்ல. இதில் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் தான். எங்கள் தலைவர் தோற்று போயிட்டாருன்னா நான் வாழ மாட்டேன், என்னோடய வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன், இப்படிலாம் சில பெண்கள் சொல்கிறதையும் பார்க்கும்போது, யங்ஸ்டர்ஸ் சில பேர் சொல்கிறதையும் பார்க்கும்போது அது எல்லாருக்குமே ஒரு வேதனை தான் வரும். தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்லுவாங்கள்ல, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு, ரெண்டுமே அழகு தான். போராடாமல் ஒதுங்கி தான் நிற்கக்கூடாது. சொல்லுவாங்கள்ல, ஒரு போரில் வென்றவனுடைய பேர் வரலாற்றில் நிலைச்சிருக்கும், தோற்றவனோட பேரும் நிலைச்சின்னு இருக்கும். வேடிக்கை பார்த்தவனோட பேர் நிலைக்குமா? வேடிக்கை பார்த்தவன் யாருன்னு தெரியாதுல்ல. அதனால் என்ன முடிவுகள் வந்தாலும் மக்கள் தாங்கிக்கக்கூடிய மன முதிர்வு வேணும். இதை சம்பந்தப்பட்ட கட்சி தலைவர்கள் அந்தந்த கட்சி தொண்டர்களுக்கு செய்தியாக சொல்லணும், வலியுறுத்தணுங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அப்படின்னா வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு எப்படி வேணாலும் முடிவுகள் இருக்கலாம். நம்ம எதிர்பார்த்தவர்கள் ஜெயிக்கவும் செய்யலாம், தோற்கவும் செய்யலாம். எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனநிலைக்கு வரணும். இதுக்கு அந்தந்த கட்சி தலைவர்கள் அந்தந்த தொண்டர்களை தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது வேறு ஏதோ அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சமூக அக்கறை. கண்டிப்பாக இது யோசிக்க வேண்டிய விஷயந்தான். சார், எக்ஸிட் போல் பற்றி தான் மக்களிடையே பேச்சு இப்போ நிறைய போயிட்டுருக்கு. இதுக்கு மத்தியில் முன்னாள் நீதிபதி கிருபாகரன் அவர்கள் சொன்ன வார்த்தையை பற்றியும் மக்கள் நிறைய யோசிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்க வச்சிருக்காரு. அதை பற்றி நீங்களும் நல்லா தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க சார். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.